ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்டிடிவி ப்ராஃபிட்ஸ், என்பிசி டிவி 18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜூலை 22 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ்டர்டே எட்டர்னல், அதாவது ஜொமேட்டோ Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 90% டவுன் ஆயிருக்கு. 253 crore 25 crore கம்மியாயிருக்கு. ரெவென்யூ ஆனால் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7161 crore கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிளிங்கிட் ரெவென்யூ 2400 crore கொடுத்துருக்காங்க Q1ல். அதே ஜொமேட்டோட ஃபுட் டெலிவரி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2261 crore தான். ஸோ ஜொமேட்டோட ஃபுட் டெலிவரி ரெவென்யூ தாண்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளிங்கிட்டோட ரெவென்யூ. எவிடா 35% டவுன் ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்னிங் ட்ரேட்லேயே. ஜெஃப்ரீஸ் இவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 400 per ஷேர் கொடுத்துருக்காங்க. CLSA அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 385 per ஷேர். பர்ன்ஸ்டீன் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 320 per ஷேர். மெக்வரி மட்டும்தான் அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 150 per ஷேர். ஸோ இன்றைக்கி ஜொமேட்டோ, அதாவது எட்டர்னல் 11% இன்க்ரீஸ் ஆனதுனால ஸ்விக்கி அண்ட் இன்ஃபோ ஏஜ் எல்லாமே இன்றைக்கி 5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 247 வரைக்கும் இன்றைக்கி மார்னிங் ட்ரேடில் போயிருக்கு. கம்பெனி ஒரு லோயஸ்ட் பிட்ராக இருக்காங்க. ரயில்வே ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு கோஷியாலேருந்து. இந்த ப்ராஜெக்டில் அவங்க செகண்ட் ட்ராக் ரீபில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அலாங் வித் எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் சிக்னல் ஒர்க்கோட பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் 72 ஹவர்ஸில் இது கம்ப்ளீட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுனால ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 3% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டைட்டன் ஷேர் இன்றைக்கி 2% அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. 67% ஸ்டேக் இன் UAE பேஸ்டு டமாஸ் ஜுவல்லரியில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக கேஷ் டீல் மூலமாக தான் நடக்க போகுது. ஸோ இது மூலமாக டைட்டன் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க UAE, சவுதி அரேபியாவில். இந்த டீலோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2438 crore சொல்லியிருக்காங்க டைட்டன். இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது மனாய் கார்பரேஷனோட. வித் கரண்ட்லி டமாஸோட யார் டமாஸை ஓன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனாய் கார்பரேஷன். ஸோ அவங்களோட தான் அந்த டீல் சைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டைட்டன். 361 ஷேர் இன்றைக்கி 6.8% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ 2273 crore பிளாக் டீல் நடந்திருக்கு. 1116 சோல்ட் பண்ணியிருக்காங்க. 5% ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து 5% டவுனில் தான் சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரௌண்ட் 1.9 crore ஷேர்ஸ், அதாவது 5% ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. செல்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா BC ஏஷியா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பெயின் கேபிட்டல் அண்ட் கனடா பென்ஷன் பிளானோட கம்பெனிஸ் தான் இவங்க. நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் இன்றைக்கி 1% டவுன் ஆயிருக்கு. ஸோ Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஓப்ராய் ரியாலிட்டி. ஸோ அதோட எதிரொலியாக தான் இன்றைக்கி நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் 1% டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓப்ராய் ரியாலிட்டியோட Q1 ரிசல்ட் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 28% இயர் ஆன் இயர் வைஸ் டவுன் ஆயிருக்கு. 421 crore தான் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 30% இயர் ஆன் இயர் வைஸ் டவுன் ஆயிருக்கு. 987.55 crore கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 2.2% டவுன் ஆயிருக்கு. 39.22% கொடுத்துருக்காங்க. எபிடா 20% இயர் ஆன் இயர் வைஸ் டவுன் ஆயிருக்கு. 307 crore. இவங்க இன்டரிம் டிவிடெண்டாக 2 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 25. பேமெண்ட் டேட் சொல்லியிருக்காங்க ஆன் ஆர் பிஃபோர் August 7 பே ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க டவுன் ஆனதுனால, இவங்க ரிசல்ட் நல்லா கொடுக்காததுனால ஓப்ராய் ரியாலிட்டி இதோட எதிரொலியாக ரேமன் இன்னைக்கு 2%, மோர் தென் 2% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஃபெனிக்ஸ் மில்ஸ், ஆனந்த்ராஜ் எல்லாம் அரௌண்ட் 2% டவுன் ஆயிருக்காங்க. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிகேட், மேக்ரோடெக், அதாவது லோதா எல்லாம் 1% வரைக்கும் இன்றைக்கி டவுன் ஆயிருக்காங்க. ராபர்ட் கியோஸ்கி, ரிச் டேட் அண்ட் புவர் டேடோட ஆத்தர், இவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் குளோபல் ஃபினான்ஷியல் கொலாப்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. ரீசெண்டாக இவங்க ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் மணி லைக் US டாலர்லாம் ஷார்ப்பாக ஃபெல் ஆகிட்டுருக்கு. ஸோ பீப்புளெலாம் நிறையா ஃபியட் கரன்சிஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கரன்சிஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீப்புளில்.
அது மட்டும் இல்லாமல் பேங்க்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ்லாம் நிறையா மணி வந்து பிரிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஃப்ளேஷனுக்கு வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெப்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ராபர்ட் கியோஸ்கி. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியல் அசட் லைக் கோல்டு, சில்வர், பிட்காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க ராபர்ட் கியோஸ்கி. ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ ஓப்பன் ஆகுது ஜூலை 23 நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இதோட ப்ரைஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா 225 to 237 per ஷேர் சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் மினிமம் 63 ஷேர்ஸ், டோட்டல் சைஸ் 460.43 crore சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் க்ரோத் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 24% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 32% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 84.9 crore 126 crore ஃபினான்ஷியல் இயர் 24க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க கிட்ட வர ஐபிஓலேருந்து வர பணத்தை 320 crore டெப்ட் ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் ப்ரீபேமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 74 to 85 இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதாவது 30 to 35% லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு காமிச்சிட்ருக்கு. ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி எங்களோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 23x இருக்குது. போஸ்ட் ஐபிஓ அதாவது வந்ததுக்கப்புறம் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 6.5x டைம்ஸாக இருக்குது. வர்தமான் டெக்டைல்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 13% ஃபெல் ஆயிருக்கு. 239 crore 207 crore கம்மியாயிருக்கு. ரெவன்யூ 3.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2309 crore 2386 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா ஆனால் 6.4% டவுன் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 15% 13.6% டவுன் ஆயிருக்கு. ஸோ இது இன்றைக்கி தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஷேர் வந்து 2% டவுன் ஆயிருக்கு இந்த ரிசல்ட் வந்தோடனே. கிறிசில் Q2 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். இவங்க வந்து ஜனவரி டிசம்பர் அந்த ஃபினான்ஷியல் இயர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட இயர் ஆன் இயர் வைஸ் ஃபினான்ஷியல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் இன்கம் 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 815 crore 867 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 14.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 150 crore 172 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் இன்டரிம் டிவிடெண்டாக ₹9 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. வில் பி பெய்ட் ஆன் ஆர் பிஃபோர் August 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஷேரோட ப்ரைஸ் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்கேட் பால்மோலிவ் இந்தியா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 12% டிக்ளைன் ஆயிருக்கு. 320.6 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 346.2 crore எஸ்டிமேட்டை பீட் பண்ணல. இயர் ஆன் இயர் பேசிஸும் கம்மியாயிருக்கு. ரெவென்யூ கம்மியாயிருக்கு. 4.3% கம்மியாயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 1478.7 crore. இவங்க கொடுத்துருக்கிறது 1433 crore. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸும் கம்மியாயிருக்கு. எஸ்டிமேட்டையும் பீட் பண்ணலை. எபிடா 11% டவுன் ஆயிருக்கு. 453 crore கொடுத்துருக்காங்க. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 484 crore. எபிடா மார்ஜின் 34% 31.6% கம்மியாயிருக்கு. ப்ளூம்பர்கில் எஸ்டிமேட் பண்ணது 32.7%. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எஸ்டிமேட்டும் பீட் பண்ணல. இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் இவங்க ரிசல்ட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட CEO பிரபா நரசிம்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ சிட்டிஸ்லலாம் வீக் டிமாண்டாக இருக்குது, எங்கள் ப்ராடக்ட்ஸ்க்கு ஹெவி காம்படிஷனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த Q1 ரிசல்ட் வீக்காக இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் செகண்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் இயரில் இம்ப்ரூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக இந்த கோல்கேட் வந்து டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, ரெகுலராக டிவிடெண்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஆல்ரெடி இது எக்ஸ்பெக்டன்றதுனால ஷேரோட ப்ரைஸ் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. SML Institute Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். ஷேர் வந்து இன்றைக்கி 10% அப்பாக இருக்குது. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 44.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 46.39 crore 66.96 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 13.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 746.01 crore 845.89 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 29.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 80.89 crore 105.01 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 10.8% 12.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட் வந்த ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர்
10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி இதை தவிர வேறு யாரெல்லாம் Q1 ரிசல்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடியா ஃபோர்ஸ், இன்ஃபோபின்ஸ் டெக்னாலஜிஸ், JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தால்மியா பாரத், இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அதாவது IRFC, ஜிண்டால் ஹோட்டல்ஸ், MRP ஆக்ரோ, 197 கம்யூனிகேஷன் அதாவது பேடிஎம், அரினோ ப்ரோ சொல்யூஷன்ஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், யுனைடெட் ப்ரீவரிஸ், டிக்சன் டெக்னாலஜிஸ் இவங்கெல்லாம் இன்றைக்கி Q1 ரிசல்ட் தராங்க. பஜாஜ் ஃபினான்ஸோட MD அண்ட் போர்ட் டைரக்டர் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ்னால ரிசைன் பண்ணியிருக்காங்க. நேம் பார்த்திங்கன்னா அனுபம் குமார் ஷா. இவங்களுக்கு பதிலாக இப்போ வைஸ் சேர்மன் அண்ட் MDயா அன்டில் March 31, 2028 வரைக்கும் யார் இருக்க போகிறாங்கன்னா ராஜீவ் ஜெயின்றவங்க இருக்க போகிறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸோட Q1 ரிசல்ட் July 24 தரதா சொல்லியிருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் Q1 ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். இதெல்லாம் இப்போ வந்த ரிசல்ட். நெட் ப்ராஃபிட் 118 crore-லேருந்து 144 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 21.7% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஆனால் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 14.3% டவுன் ஆயிருக்கு. 2130 crore-லேருந்து 1825 crore கம்மியாக இருக்குது. எபிடாவும் 11.7% கம்மியாக இருக்குது. எபிடா மார்ஜின் 12.7%லேருந்து 13.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனாக இன்றைக்கி ஷேர் வந்து 3.5% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆஃப்டர்நூனில். கஜாரியா செராமிக்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 109 crore கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ 0.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1103 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 187 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 15.6%லேருந்து 16.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ். ஷேர் நான் பார்க்கும்போது 1.15% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மகாநகர் கேஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. குவார்டர் பேசிஸில் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 28.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 252 crore-லேருந்து 324 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 28.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 20.3%லேருந்து 24.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது இந்த ஷேரோட ப்ரைஸ் 1% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.